என்னம்மா அப்படியே இங்கே உட்கார்ந்துட்டீங்க போல? என்ன பூமாரி இது? இங்க வந்து உட்கார்றதுல என்ன சுகம் இருக்கு தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? அங்க ஒரு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்துட்டு இருப்பீங்க. அது சரி, அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அங்க உள்ள ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இங்க இல்லையே. அதான் சுத்தமான காத்து இருக்க, அதை விடவா ஃபெசிலிட்டி வேணும் உனக்கு? அதுவும் கரெக்ட் தான், என்ன பண்றது? சரி பூமாரி, தீபி பிள்ளைங்களெல்லாம் எங்க? பூமாரியும் தீபியும் வீட்டில தான் இருக்காங்க. மற்றதுங்க எல்லாம் வெளியே விளையாட போயிட்டுங்க. ஓ அப்படியா? இன்னைக்கு பேசாம சிக்கன் பிரியாணி பண்ணிடுவோமா? பிள்ளைங்க நல்லா சாப்பிடுங்கள்ல. ஆமா ஆமா, வந்ததுல இருந்தே அஞ்சலி வேற நாட்டுக்கோழி சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருக்கா. பேசாம அதையே ஒண்ணு பிடிச்சி அடிச்சு குழம்பு வச்சிடலாம். நான் பிரியாணின்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன நாட்டுக்கோழி குழம்புக்கு வழி போடுற? பிரியாணியோ குழம்போ ஏதாவது ஒண்ணு வச்சிட வேண்டியதுதான். சரி பூமாரி எங்க? இங்கதான் இருக்கா. அவளை கொஞ்சம் கூப்பிட. ஏமா என்னாச்சு? கூப்பிடு, அப்புறம் சொல்றேன். பூமாரி, பூமாரி, பாட்டிமா தான் உன்னை கூப்பிட்டாங்க, என்னன்னு கேளு. பாட்டிமா என்னாச்சு? எதுக்கு கூப்பிட்டீங்களா? ஒண்ணு இல்ல பூமாரி, சாப்பிட்டியா? ஆமா பாட்டிமா, இன்னைக்கு காலையில பருப்பு வடை அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. நீங்க தான் பண்ணீங்களாமே. நானே உங்ககிட்ட வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ நீங்களே கூப்பிட்டீங்க, அதுக்கு தான் கூப்பிட்டீங்களோ? ஐயா அதுக்கெல்லாம் ஒண்ணு கூப்பிடல. நீ நல்லா சாப்பிட்டியா? ஆமா பாட்டிமா, நான் 3 வடை சாப்பிட்டேன் பாத்துக்கோங்க. அட அப்படியா? ஏன் உங்க சித்தி அப்படியெல்லாம் செஞ்சு தர மாட்டாளோ? கடையில தான் வடைலாம் வாங்கி தருவாங்க, வீட்ல ஒரு நாள் கூட செஞ்சது கிடையாது. அப்படியா? சரி, இனி நீ எப்பலாம் பாட்டி வீட்டுக்கு வர்றியோ அப்பலாம் உனக்கு வடை இருக்கும், சரியா? பாட்டிமா, இன்னொரு வடை ஹோல்லாம் இருக்கும்ல, அந்த வடை அதுவும் செஞ்சு தருவீங்களா? எந்த வடை? உளுந்த வடையா? அதேதான். செஞ்சுட்டா போச்சு, நாளைக்கே செஞ்சு தரேன், சரியா? தேங்க்ஸ் பாட்டிமா. ஐயோ இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ்? ஆமா பாட்டிமா, நீங்க சாப்பாடு நல்லா இருக்கான்னு கேட்கிறதுக்கு கூப்பிடலன்னு சொன்னீங்கல்ல, வேற அப்ப எதுக்கு கூப்பிட்டீங்களா? சொல்றேன் இரு. இந்தா இது எப்படி இருக்குன்னு பாரு. ஐயோ பாட்டிமா, இது என்னது? உனக்கு தான் நாளை கழிச்சு பிறந்த நாள் தானே, அதுக்காண்டி தான் பாட்டி உனக்கு ஒரு Dress எடுத்தேன், நல்லா இருக்கான்னு பாரு. இங்க தான் ஒரு கடையில எடுத்துட்டு வந்தேன், சரியா? ஐயோ இருக்கட்டும் பாட்டிமா, வேணாம். ஏற்கனவே சித்தி வேற ஒரு Dress எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. எப்பவுமே சித்தி கொடுக்குற Dress தானே போட்டு இருக்க, எப்ப பார்த்தாலும் அதையே போட்டு இருப்ப. இந்த வாட்டி ஒரு சேஞ்சுக்கு நீ இங்க தானே பிறந்த நாள் கொண்டாட போற, அதனாலதான் பாட்டிமா உனக்கு நல்ல ட்ரெஸ்ஸா பார்த்து எடுத்துட்டு வந்தேன். இது சூப்பரா இருக்கும், இதை பாரு உனக்கு பிடிச்சிருக்கான்ட்டு. ஐயோ அம்மா, எதுக்குமா இதெல்லாம் எடுத்தீங்க? ஏற்கனவே இவளுக்கும் அவளுக்கும் சேர்த்து ஒரே ட்ரெஸ்ஸா எடுத்துதான் இருக்கும். இருக்கட்டும், அன்னைக்கு தீபிக்கு பிறந்தநாள் வரையில நான் ஒரு Dress அங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்ல, உனக்கு ஞாபகம் இல்ல? அத மாதிரி பூமாரிக்கு இதை ஒரு Dress எடுத்திருக்கேன், அவ்வளவுதானே. இருக்கட்டும், இதையும் போடட்டுமே. சரி, நீங்க எங்க சொன்னா கேட்க போறீங்க? உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு, நல்லா இருக்கா? பாட்டிமா, எனக்கு இந்த கலர் நல்லா பிடிச்சிருக்கு, சூப்பரா இருக்கு. எங்க எடுத்தீங்க? இங்கதான் பக்கத்துல உள்ள கடையில தான் எடுத்தேன். உனக்கு இந்த கலர் பிடிக்கும்னு எனக்கு தெரியும், ஏற்கனவே உங்க சித்தி சொல்லிட்டே இருப்பா பூமாரிக்கு ஆரஞ்சு கலர் தான் பிடிக்கும்ட்டு, அதான் எடுத்தேன். அப்படியா? இந்தா வாங்கிக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டிமா, என் மேல நீங்க எவ்வளவு அன்பா இருக்கீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி சொல்லு, உனக்கு பிறந்த நாளைக்கு வீட்டில் என்னெல்லாம் செய்யணும்? காலையில பாயசம் போட்டுடுறேன், அதோட நீ கேட்டில வடை அதுவும் சுட்டுடலாம். அப்புறம் வேற உனக்கு என்ன பிடிக்கும்? பூரி பிடிக்குமா இல்லை வேற என்ன பிடிக்கும்? இல்லை மசால் தோசை, வேற ஏதாவது தோசை பிடிக்குமா? அதை சொல்லு, அதை செஞ்சிடலாம். மத்தியானத்துக்கு நம்ம எல்லாரும் வெளியே போய் சாப்பிடுவோம், சரியா? இங்க பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு, அருமையா இருக்கும் சாப்பாடு, அங்க பிரியாணி எல்லாமே இருக்கும். உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை போய் சாப்பிடலாம், சரியா? ஐயோ பாட்டிமா, அதெல்லாம் ஒண்ணுமே வேணாம், சரியா? சித்தி எனக்கு சாக்லேட் மட்டும் தான் கொடுப்பாங்க யாருக்காச்சும் பண்ணி கொடுக்கிறதுக்கு. இந்த வாட்டி பார்த்து எனக்கு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிறந்தநாள் வந்துடுச்சு. இதே நான் ஸ்கூல் போயிருந்தோம்னா ஸ்கூல்ல எல்லா பிள்ளைங்களுக்கும் நான் சாக்லேட் ஏதாவது கொடுத்துருப்பேன். இப்போ நான் வீட்ல தானே இருக்கேன், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க எனக்கு எதுவுமே செய்ய வேணாம். அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லாத, நீ எவ்வளோ நாள் ஆச்சு இங்க வந்து? இப்பதானே வந்திருக்கீங்க, அதுவும் இல்லாம உனக்கு பிறந்தநாள் வேற, ஏதாவது ஸ்பெஷலா செய்யணுமா இல்லையா? அதனால நான் சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாம் செஞ்சிடுறேன், அதோட ஒன்று பிடிச்ச மாதிரி சாக்லேட்டும் வாங்கி வச்சிடுறேன். இங்கேயும் பக்கத்துல குட்டி குட்டி பிள்ளைங்கள்லாம் இருக்கதான் செய்யுங்க, அதுங்க கிட்ட போய் நீ அந்த சாக்லேட் கொடுத்துக்கோ, சரியா? சரி பாட்டிமா, நான் வேணா அப்படி செய்யறேன். அட தீபி கண்ணு, வா வா, சாப்பிட்டியடி? எப்படி பருப்பு வடை எப்படி இருந்துச்சு? அருமைன்னு சொல்லிட்டு இருக்காள பூமாரி. அம்மா இது என்னதான்? என்னதுமா? அதான் இவ கையில வச்சிருக்காள, அது என்னமோ தெரியாத மாதிரி சொல்றீங்க. அது என்னதுன்னு உனக்கு பார்த்தா தெரியலையா? பூமாரிக்கு பிறந்தநாள் வருதுல்ல, அதான் பாட்டி ஒரு Dress எடுத்து கொடுத்துருக்கேன். ஏன் பாட்டிமா, அவளுக்கு மட்டும் தானா? உனக்கு தான் சித்தி எல்லாரும் எடுத்து வந்திருக்காங்களாமே Dress ஊர்ல வச்சு, வேற என்ன? அன்னைக்கு உனக்கு பிறந்தநாள் வந்தையில் தந்தன்ல, அப்புறம் என்ன? அது இப்போ நான் குட்டியோண்டு இருக்கேன் இல்லையா, அதெல்லாம் எனக்கு ஞாபகமே இல்லையா? இவளுக்கு மட்டும் எடுத்து கொடுத்துருக்கீங்க, எங்களுக்குலாம் இல்லையோ?
உங்களுக்கெல்லாம் இன்னொரு நாளைக்கு எடுத்துறேன் சரியா? பொங்கல் தீபாவளி ஏதாவது வரும்ல, அப்போ பாட்டியோட gift உங்களுக்கு. அப்பெல்லாம் யாருக்கு வேணுமா? இப்போ மட்டும் இவளுக்கு மட்டும் புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கீங்க. இவ மட்டும் இது போட்டு நல்லா இருப்பாளா? அப்ப நாங்க மட்டும் நல்ல நல்ல ட்ரெஸ் போடுவோம். ஏண்டி அதான் உனக்கு பூமாரிக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து தானே இருக்கோம், அதை போடு நீ. இவன் வேணா இதை போட்டுக்கூடாது. எது அந்த ட்ரெஸ்ஸா? அது நல்லாவே இல்லையே சித்தி. நல்லாதான் இருக்கு, சும்மா இரு. சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருந்தா மண்டையில கொட்டு விழும் பாத்துக்கோ. இந்தா பூமாரி, இது எப்படி இருக்குன்னு பாரு. பாட்டிமா அது என்னது? உனக்கு ஒரு குட்டி கம்மல் எடுத்தேன் பாத்துக்கோ, நல்லா இருக்கா? பாட்டிமா இதெல்லாம் உங்களுக்கு ஓவரா இல்ல? என்னோட பிறந்த நாளைக்கு நீங்க கம்மல் தரவே இல்லையா? அப்போ பாட்டி கிட்ட காசு அவ்வளவா இல்ல, இப்ப இருக்குல்ல அதான் பூமாரிக்கு செஞ்சிருக்கேன். உனக்கு பிறந்த நாள் வரும்ல, அப்போ உனக்கு ஒரு கம்மல் எடுத்துறேன் சரியா? நீதான் நிறைய கம்மல் வச்சிருக்கியாமே, பூமாரி கிட்ட தான் இல்லையா? நல்ல கதையா இருக்க. அவகிட்ட இல்லனா அவளுக்கு புதுசு புதுசா எடுத்து கொடுப்பீங்களா? இங்க பாரு தீபி கண்ணு, இப்படி எல்லாம் பொறாமப்படக்கூடாது. பூமாரி யாரு? உனக்கு தங்கச்சி சிஸ்டர் மாதிரி தானே, அவகிட்ட போய் இப்படி பொறாமப்பட்டுட்டு இருக்க? அவளுக்கு கொடுத்தா என்ன, நீயும் ஒரு நாள் இதை வாங்கி போட்டுக்கோ சரியா? பிறந்த நாளைக்கு அந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த கம்மல் நல்ல மேட்சா இருந்துச்சு பாத்துக்கோ. நகை கடைக்கு போறதோட சரி இதையும் எடுத்துடலாமேட்டு தான் எடுத்துட்டு வந்தேன். பாட்டிமா இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. என்ன நான் தானே உங்களுக்கு நல்லா பிடிக்கும், அப்ப எனக்கு தானே எல்லாமே நீங்க தரணும். இவளுக்கு போய் எடுத்து கொடுத்துட்டு இருக்கீங்க. பாட்டிமாக்கு எல்லாரையும் பிடிக்கதான் செய்யும், ஒன்னு மட்டும் ஒன்னு ஸ்பெஷலாலாம் பிடிக்காது. உனக்கு தெரியுமோ? ரொம்ப ஓவரா பண்ணாத. உனக்கு புது ட்ரெஸ் வந்திருக்குன்னு ரொம்ப திமிர்ல பேசுறியோ? நான் அப்படி ஒண்ணு பேச கிடையாது சரியா? நீ தான் தேவையில்லாம ஒன்னொன்னா சொல்லிட்டே இருக்க. அம்மா பாத்தீங்களா இதுங்களோட சண்டைய? இப்படிதான் ஆரம்பிக்கும். இதுக்குதான் ஒண்ணுக்கு மட்டும் தனியா எடுக்கிறதே கிடையாது. வீட்டுல கண்மணி ரித்திலாம் இருக்கதான் செய்யறாங்க. ஆனா இதுங்களுக்கு பிறந்த நாள் வந்தாதான் பெரிய போராட்டமா இருக்கும். அந்த பிள்ளைங்க கூட பேசாம போயிடுங்க, சின்ன குழந்தைங்க தான். ஆனா இதுங்க ஒண்ணுக்கு ஒண்ணு பொறாமப்பட்டு இப்படிதான் ஒரே பேச்சு. இங்க பாரு தீபி, பூமாரிக்கு இந்த கம்மல் நல்லா இருக்கும்னு எடுத்தேன். இன்னொரு நாளைக்கு போய் உனக்கு புது கம்மல் எடுத்துட்டு வரேன் சரியா? நீ இப்படி வருத்தப்படுவேன்னு பாட்டிக்கு தெரியாதுல்லம்மா. நீ வருத்தப்படுவேன்னு தெரிஞ்சிருந்தா உனக்கும் சேர்த்தே எடுத்திருப்பேன். ஆமா அந்த கம்மல் நல்லாவே இல்ல, இவ காதுல போட்ட சுத்தமா நல்லா இருக்காது. நீங்க பூமாரிக்கு கொடுத்துக்கோங்க. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது தீபி. அப்படிதான் சொல்லுவேன். இப்ப என்னவா சொன்னா? அதுல என்ன இருக்கா? அதுக்கு இல்லம்மா, ஒரு பிள்ளைக்கு நம்ம ஆசையா கொடுக்குறோம், அதை போய் நல்லா இல்லைன்னு சொல்லலாமா? நான் சொல்லுவேன் பாட்டி, அவ அப்படிதான். அவளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது எனக்கு யாராச்சும் ஏதாவது தந்தாங்கன்னா, அதனாலதான் அவ இப்படி பேசுறா. ஆமா இவ பெரிய இவளுக்கு புது ட்ரெஸ் கிடைச்சிருக்கா. பெரிய பவுமானப்படாத என்ன ரொம்ப ஓவரா? நான் இதுக்கு அப்படியெல்லாம் இருக்க போறேன், எனக்கு ஒன்னும் அவசியம் கிடையாது. நீ இந்த ட்ரெஸ் கேட்டா கூட நான் தந்துதான் இருப்பேன். நீ ஓவரா பேசுற என்கிட்ட. ரொம்ப பண்ணாத. அது எங்க பாட்டி தெரியுமா? உனக்கு ஐயப்பாவும் எடுத்து வந்திருக்காங்க. என்னம்மா இது, இப்படி இல்லாமமா சண்டை போடுறீங்க நீங்க? பாட்டிமா இவ எப்பவுமே இப்படிதான், என்கிட்ட ஏதாவது சண்டை போட்டுட்டே இருப்பா. இவளுக்கு என்ன பிரச்சனைனே தெரியல பாட்டிமா. எப்பவுமே என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கா, சும்மாவே இருக்க மாட்டேங்க. எனக்கு கோவமா வருது. இங்க பாரு தீபி, இப்படி எல்லாம் சண்டை போட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு கம்மலும் எடுத்துற மாட்டேன், ஒன்னும் எடுத்துற மாட்டேன் பாத்துக்கோ. அதை செய்யுங்க முதல்ல. சித்தி நீ உன் வேலையை பார்த்துட்டு போறிய, ரொம்ப ஓவரா பண்ணாத. என்ன நீ பூமாரிக்கு தான் நல்லா சப்போர்ட் பண்ணுவேன், எனக்கு நல்லா தெரியுமே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்க கூட நின்னம்னா அவ்வளவு கிறுக்கு பிடிச்சிரும். அம்மா நீங்க இந்த நகையை கொடுங்க, இல்ல என்னமே செய்யுங்க, நான் போறேன். சரி சரி, நீ போய் அந்த நாட்டுக்கோழி குழம்ப வை. சாரி நானும் குழம்புன்னு சொல்றேன் பேரு, பிரியாணியை வை. சரிம்மா. பாட்டிமா எனக்கு அந்த கம்மல் வேணாம் சரியா? நீங்களே வச்சுக்கோங்க. ஏன் செல்லக்குட்டி, எதுக்கு வேணாங்கிற? ஆமா இவதான் பிடிக்கல, நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டால, எனக்கு அந்த கம்மல் வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க. பாட்டிமா அந்த கம்மலை கொஞ்சம் கொடுங்களா? எதுக்குமா? சும்மாதான் கொடுங்களா பாப்போம். இந்தா. எப்படி இருக்கு? அழகா தானே இருக்கு, வேற என்ன நல்லா இல்லைன்னு நீ? அப்படியா? எனக்கு நல்லா இருக்கோ? ஆமா நல்லா இருக்க, அழகா இருக்கு. சரி பாட்டிமா, அப்ப ஒண்ணு பண்ணுங்க, என்கிட்டயும் இந்த கலர்ல Dress இருக்கு பாத்துக்கோங்க. இது வேணா நான் வச்சுக்கிறேன், பூமாரிக்கு வேணா வேற கொடுங்களா? ஐயா அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, நீ முதல்ல கூடு. அத போங்க, நான் தர மாட்டேன். அடி வாங்காத, என்கிட்ட கூடு. போ முடியாது, நான் தான் வச்சிருப்பேன். பூமாரி தான் சொல்லிட்டால அவளுக்கு வேணான்ட்டு, நானே வச்சுக்கிறேன். அப்படியெல்லாம் செய்யக்கூடாது தீபி, அதெல்லாம் தப்பு. அது பூமாரிக்கு எடுத்த கம்மல் தானே, உனக்கு பாட்டிமா வேற பெருசா எடுத்துற, அதை கூடு. அப்ப எனக்கு நிஜமாவே பெருசா கிடைக்குமோ? ஆமா. சரி அப்ப இத வேணா இவளுக்கே கொடுத்துருங்க, எனக்கு எப்ப எடுத்துருவீங்க? ஐயோ இந்த பிள்ளைங்களோட பெரிய போராட்டமால இருக்கு, இதுங்கள வச்சு இதுங்க எப்படி சமாளிச்சதுங்கன்னு தெரியலையா? எம்மா நாளைக்கே உனக்கு எடுத்துறேம்மா, அதை கொடு. இந்தா வச்சுக்கோ. ஐயோ